எப்படி மெயின்டைன் பண்றீங்க? எல்லாரும் கேட்டிருப்பாங்க, பட் அப்படியா? சரி, அதுல இருந்து ஆரம்பிக்கிறேன். இல்ல ரொம்ப கஷ்டம் தாங்க, ரொம்ப கஷ்டம். இதுதான் பண்ணி மெயின்டைன் பண்றேன்னு கிடையாது. எது கையில கிடைக்குதோ அதை போட்டு மெயின்டைன் பண்ணிடுவேன். ஹேர் டிப்ஸ்னா எதுவுமே எதுவும் சொல்ற சஜஷன் சொல்ல ஏதாவது இருக்கா? இல்லைங்க, அது ஏதாவது எனக்கு தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் இவ்வளவு ஃப்ரிட்ஜா வச்சிருக்க மாட்டேன். ரொம்ப அழகா ஷைனிங்கா வச்சிருப்பேன். பட் அது என்னன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியல, ரொம்ப ஹெவியா இருக்கான். ரொம்ப டேங்கிலா இருக்கான். தலைக்கு குளிக்கிற அன்னைக்கு மட்டும்தான் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். மத்தபடி நீ என்ன கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பாட்டுக்கு இருப்பான், நான் ஒரு பாட்டுக்கு அவனை எப்பயாவது கிளிப்புக்கு போய் போட்டு கண்ட்ரோல் பண்ணி அப்படிதான் வச்சிட்டு இருக்கேங்க. ஓகே. ஆமா, கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஆமா, ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி தலைக்காணியே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இல்ல, அப்படிதான் நினைப்பீங்க. எனக்கு என்னன்னா எனக்கு தூங்கும் போது தலைய விரிச்சு போட்டுட்டு இப்படிதான் படுக்கணும், வேற வழி கிடையாது. அப்பவுமே எனக்கு என்னன்னா அது வந்து ஃபேஸ்ல காலங்காலத்துல எந்திரிச்சு பார்த்தா இங்கெல்லாம் மார்க்கா இருக்கும். என்னடா மார்க்கா இருக்குன்னு பார்த்தா மிரர் போய் நானே பயந்துருவேன், என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்தா என்னோட ஹேர்ல இப்படியே படுத்திருப்போம்ல. ஓகே, அதோட மார்க். ஆமா, அதோட மார்க்கிங்ஸ் வந்து என்னோட ஃபேஸ்ல வந்து ஃபுல்லா இருக்கும். அது கொஞ்ச நேரம் ஆகும் போறதுக்கு. இப்படி எல்லாம் ரொம்ப கஷ்டம்.